இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களை நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளியிட்ட சில தினங்களுக்கு பிறகு பிரபீர் கைது செய்யப்பட்டார். இந்த நூலுடைய உள்ளடக்கத்திற்கு செல்வதற்கு முன்னதாக இந்த மேடையை பற்றி சுருக்கமாக சில வார்த்தைகளை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். என் ராமுடனும் தோழர் சந்துருவுடனும் பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னை போன்றவர்கள் மேடையை பகிர்ந்து கொள்கிறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக 60களின் இறுதி ஆண்டுகளிலும் 70களின் துவக்கத்திலும் தொடர்ந்து பல ஆண்டுகள் மாணவர் இயக்கத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் நாங்கள். என் ராம் அவர்கள் SFI அகில இந்திய துணைத் தலைவராக, கே சந்திர அவர்கள் SFI மாநில செயலாளராக, நான் SFI சென்னை மாவட்ட செயலராக அக்காலத்திலே பணியாற்றினோம். அநேகமாக ராம் அவர்கள் ஒரு அறிவிக்கப்படாத முழு நேர ஊழியராக அக்காலத்திலே பணியாற்றி இருக்கிறார். ராம் அவர்களும் கே சந்துரு அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்னை மாவட்டக்கு உறுப்பினராகவும் செயல்பட்டவர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க சந்துரு அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் சமீபத்தில் அவருடைய அனுபவத்தை ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார். கே சந்துரு நானும் நீதிபதியானேன். அவர் மாணவராக இருந்தபோது நடத்திய போராட்டம், மனித உரிமைகளுக்காக நடத்திய போராட்டம், மாணவர் சங்க தலைவராக, வழக்கறிஞராக, அடுத்து நீதியரசராக, நீதிபதியாக அவர் அளித்த தீர்ப்புகள் உள்ளிட்டு ஒரு போராளியின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை நான் புரிந்து கொள்வதற்கு பெரிதும் பயன்படும் என்று இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போலவே என் ராம் அவர்கள் அவருடைய குடும்ப பின்னணி உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் துவக்கத்தில் இருந்து அந்த இதனுடைய ஆசிரியராக இருந்து கொண்டு ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக, இடதுசாரி இயக்கத்தை இணைத்து கொண்டவராக, ஊடக சுதந்திர போராடுபவராக அவருடைய நீண்ட கால அந்த பங்களிப்பு என்பது இன்றைய இளைய பத்திரிகையாளர்களுக்கு பெரிதும் பயன்படும் என்ற அடிப்படையில் I request Ram to write a story about the experience in the field and his fight for freedom of the press also. எங்களை போன்றே 1970களில் பிரபீர் அவர்கள், அவர் வங்காளத்தில் பிறந்தவர், அலகாபாத்தில் படித்தார், டெல்லி IIT படித்தார், கடைசியாக ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தில் அவர் PhD ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்த போதுதான் அவர் மாணவர் சங்கத்தில் இணைந்து அவசர காலத்திலே கைது செய்யப்படுகிறார். தோழர்களே, இந்த நூலில் JNU பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்கத்தில் இருந்த அவருடைய அனுபவத்தையும், ஒரு சக மாணவியை காதலித்து திருமண அனுபவத்தையும், பல்வேறு அவருடைய குடும்ப வாழ்க்கை பற்றி இதில் விளக்கி இருக்கிறார். சீதாராம் யெச்சூரி ஜெயிலில் படிக்கின்ற போது, தோழர் தயாரிக்கை ஜெயிலில் படிக்கின்ற போது, இன்று அரசியல் பல தலைவர்களாக விளங்கக்கூடிய தோழர்களால் படிக்கின்ற போது பிரபீர் அவர்கள் JNU மாணவராக பயின்றவர். 75ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கைது செய்யப்படுகிறார். அவர்கள் கைது செய்ய வந்தது பெரும்பெரிய அல்ல, JNU மாணவர் சங்க தலைவரைத்தான் கைது செய்ய வந்தார்கள். சொல்லப்ப நேரடியாக இந்திரா காந்தி இல்லத்திலிருந்து இந்த பல்கலைக்கழகத்திற்கு வருகிறார்கள்.
பெருமையை சொல்ற, நான் இந்த யூனியனுடைய பிரசிடென்ட் அல்ல, பிரசிடென்ட் வேறு என்று சொன்ன பிறகு கூட கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். பிறகும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அவர் விடுதலை செய்து ஓராண்டுக்கு பிறகு அவர் விடுதலையாகி வெளியே வருகிறார். அவர் விடுதலையான பிறகு இங்கே ராம் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல் பல்வேறு பணிகளில் ஈடுபடுகிறார். முக்கியமாக டெல்லி மாநிலத்தினுடைய அறிவியல் இயக்கத்தில் ஆற்றிய பங்கு மகத்தானது. ஆண்டுதோறும் டிஎஸ்எஃப் டெல்லி சயின்ஸ் ஃபாரத்தின் சார்பாக பொருளாதாரம் பற்றி ஆய்வு செய்து ஒரு ஆண்டு அறிக்கை வெளியிடுவார்கள். ஏராளமான பணிகள். அவர் சயின்டிஸ்டாக, பத்திரிகையாளராக, அறிவியல் இயக்க செயல்பாட்டாளராக, எழுத்தாளராக, ஊடகவியலாளராக ஒரு மகத்தான தோழர். அவர் எமர்ஜென்சி விடுதலையான பிறகு பல்வேறு பணிகளை செய்த பெரியவர்கள் 2009ஆம் ஆண்டு நியூஸ் கிளிக் என்ற இந்த இணைய செய்தி நிறுவனத்தை துவங்குகிறார். அவர் ஜேஎன்யூ படிக்கின்ற போது எஸ்எபிஎஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக அவர் பொறுப்பேற்கிறார். நியூஸ் கிளிக் இதனை துவங்கிய பிறகு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகும் ஜனநாயகத்திற்காக, மனித உரிமைகளுக்காக, உழைக்கும் மக்கள் போராட்டத்திற்காக இப்படி பல்வேறு வடிவங்களில் அந்த இதழ் என்பது கட்டுரையாக, வீடியோ காட்சிகளாக ஏராளமான பணிகளை அந்த நியூஸ்கிளிக் இதழ் என்பது செய்து வந்தது. குறிப்பாக 2014 பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவினுடைய RSS அந்த ஆட்சியினுடைய பொருளாதார கொள்கை மட்டுமல்ல, மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அதனுடைய வகுப்பாத நடவடிக்கை எதிர்த்து ஏராளமான கட்டுரைகள், ஏராளமான பேட்டிகள் தொடர்ச்சியாக. அத்தகைய சூழலில்தான் 2021ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை அவரை விசாரிக்க சென்றது. நீங்க பண மோசடி, மணி லாண்டரிங் செய்றீங்க என்று விசாரித்து அவர் மீது வழக்கை தொடுத்தது. பெரியவர் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து, நான் எல்லாம் சட்டப்படிதான் செய்கிறேன், ரிசர்வ் பேங்கினுடைய அனுமதியை பெற்றுத்தான் நிதியை பெற்றிருக்கிறேன், நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று வாதாடி அமலாக்கத்துறை அவர் மீது தொடுத்த வழக்கில் ஒரு இடைக்கால தடையை பெறுகிறார் 2021ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு அவருடைய பணியிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. 2021ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை அவரை அச்சுறுத்தியது, மிரட்டி வழக்கு தொடுத்தது அவரை ஆஃப் பண்றதுக்காக, பணி வைப்பதற்காக, அவருடைய போராட்டத்தை அவர் கைவிட வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவதற்காக. ஆனால் 2021 ஆண்டுக்கு பிறகு அவருடைய பணியை தொடர்கிறார். மேலும் மேலும் தீவிரமாக, மேலும் மும்முரமாக 2021க்கு பிறகு அவர் அந்த நியூஸ் கிளிக் உங்களுக்கு தெரியாதல்ல, அந்த பணி என்பது தொடர்கிறது. அதற்கு பிறகுதான் 2023ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அவர் கைது செய்யப்படுகிறார். சில தினங்களுக்கு பிறகு நூல் என்பது வெளியாகிறது. அவரும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றியவர்களும் விசாரிக்கின்ற போது அவர் எழுப்பிய கேள்வி வந்து 3 கேள்விகள். நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து எழுதினீர்களா? வடகிழக்கு டெல்லியில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நடந்த இயக்கம், அதன் மீது RSS அவர்கள் தொடுத்த அந்த வன்முறை, இதை பற்றி எழுதினீர்களா? மூன்றாவதாக, ஓராண்டிற்குள் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து எழுதினீர்களா? இதுக்கு மணி லாண்டரிங் என்ன சம்பந்தம் இருக்கு? தலைவர், நிகழ்ச்சி தலைவர் அசீப் அழகா சொன்னார், உண்மையை சொன்னால் பாஜக அரசால் பொறுத்துக் கொள்ள முடியாது.
அதற்கு பிறகு அவர்கள் கைது செய்து கடந்த 4 மாத காலமாக பெரியவர்கள் சிறையில் இருக்கிறார். அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. பெரியபீர் அவர்கள் அவருடைய நூலில் எமர்ஜென்சி காலத்திலிருந்து இன்று வரை என்று ஒரு கட்டத்தில் அவருடைய நூலை எழுதி முடித்த பிறகுதான் அதுக்கு பிறகுதான் ரிலீஸ் ஆக அப்புறம் தான் கைது செய்யப்படுகிறார். தோழர்களே, அந்த நூலில் 2வது அத்தியாயம் 2வது சாப்டர்ல செகண்ட் சாப்டர் ரொம்ப முக்கியமானது. அதில் தான் 75ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பிரகடனப்படுத்திய அந்த எமர்ஜென்சிக்கும் இன்று பாஜக ஒன்றிய அரசனுடைய இந்த தாக்குதலுக்கு என்ன வித்தியாசம் சந்திரன் சொன்னார். ஆகவே இதை ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று மட்டும் சொன்னால் போதாது. அன்டிகேர்ட் எமர்ஜென்சி நோ, அதனுடைய சில கூறுகள் இருக்கலாம். பெரியபீர் அவர்கள் அன்றைய இந்திரா காந்தியார் பிறப்பித்த அந்த எமர்ஜென்சிக்கும் இன்றைய ஒன்றிய அரசு பாஜக அரசு அதனுடைய தாக்கல் ஊடக சுதந்திரம் பறிப்போர் பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை அழகாக சொல்றாரு. தி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தென் அண்ட் நவ் 75க்கு இன்னைக்கும் தி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தென் அண்ட் நவ் இஸ் அட் தி ஃபண்டமெண்டல் லெவல் ஆஃப் ஐடியாலஜி. அன்றைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அவர்கள் தொடுத்த தாக்குதலுக்கும் இன்றைய பாஜக அரசுடைய ஒன்றிய அரசு இன்று இவர்களுடைய தாக்குதல் நடவடிக்கைகளுக்கும் வித்தியாசம் என்பது தத்துவத்தில் இருக்கிறது. அந்த 2வது சாப்டர்ல ரொம்ப அழகாக பல்வேறு அம்சங்களை அன்னைக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம், எழுபத்தைந்தாம் ஆண்டு இந்திரா காந்தி அவசர கால சட்டத்தை பிறப்பித்த போது பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய நிலைமையில் இந்திரா காந்தியாரை போல் ஊடகத்தை பறிப்பு என்பது இங்கே சமூக வலைதளம் என்பது என்று லட்ச கோடிக்கணக்கில் வந்துவிட்ட பிறகு அந்த காலத்தில் போல செய்துவிட முடியாது, லட்சக்கணக்கான கைது செய்ய முடியாது என்ற நிலைமை வருகிற போதுதான் இன்றைய பாஜக அரசு இன்றைய சூழலில் அவர்கள் வேறு விதமாக வேறு வகையில் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். அவருடைய தாக்குதல் எல்லாம் ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு என்ற கருத்தை எடுத்ததற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த கருத்தில் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்கள் மீது தாக்கல் தொடுப்பது மட்டுமல்ல, கல்வி, அறிவியல், பகுத்தறிவு, சமூக நெறிமுறைகள், பன்முக பண்பாடு ஆகியவற்றை தாக்கக்கூடிய மோசமான நடவடிக்கையை செய்து நிறைவாக தங்களுடைய நீண்ட அஜெண்டாவான இந்து ராஷ்டிர அமைப்பதற்கான நிகழ்ச்சிகளை முன்னோக்கி அவர் எடுத்துச் செல்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு பகுத்தறிவாளரும் எழுத்தாளருமான நரேந்திர தபோல்கர் பூனே நகரத்தில் படுகொலை செய்யப்படுகிறார். 2015ஆம் ஆண்டு மராட்டிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் பகுத்தறிவு சிந்தனையாளருமான கோவிந்த் பன்சாரே தன் வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகிறார். அதே ஆண்டில் எழுத்தாளர் அறிஞருமான பேராசிரியர் கல்புரி கர்நாடக மாநிலத்தில் படுகொலை செய்யப்படுகிறார். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கௌரி லங்கேஷ் தனது வீட்டு வாசலே படுகொலை செய்யப்படுகிறார். நண்பர்களே, இந்த படுகொலை புலனாய்வு செய்வதற்காக பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புலனாய்வு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் மராட்டிய மாநிலத்தில் செயல்படக்கூடிய இந்து ராஷ்டிரா அந்த சித்தா தொடர்புடையவர்கள் என்று அந்த புலனாய்வு துறை தனது அறிக்கையில் சொல்லுகிறது. இத்தகைய அந்த 75 என்று இந்திரா காந்தி பிறப்பிக்கப்பட்ட அந்த அவசர காலத்திற்கும் இன்றைய தாக்குதலுக்கும் வித்தியாசம் என்பது ஒரு புறத்திலே அரசுடைய தாக்குதல் மட்டுமல்ல, அரசுடைய தலையீடு மட்டுமல்ல, ஜனநாயக உரிமை பறிப்பு மட்டுமல்ல,
அவர்கள் பேரலராக ஜெர்மனியை போல இத்தாலியை போல இவர்கள் இந்த RSS அடைந்த படையை வைத்து அந்த தாக்கலை தொடுத்து 2 விதமாக ஒரு புதிய வடிவத்தில் அவர்கள் தாக்கலை தொடுக்கிறார்கள். அதிலே சித்தாந்த தத்துவார்த்த அந்த தாக்குதல் உட்பட. குறிப்பாக இத்தகைய தாக்கலை பற்றி சொல்லுகிற போது தோழர்களே, 1926ஆம் ஆண்டு இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சாளர் கிராம்ஷி கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்ட போது அந்த வழக்கு விசாரணையில் அன்றைய இத்தாலிய அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமன்றத்தில் சொல்லுகிறார். அவர் வழக்கை வாதாடி கடைசியாக சொல்லுகிற போது, இந்த வழக்கில் கிராம்ஷி his brain should be prevented from functioning for the next 2 decades. இந்த கிராம்ஷியினுடைய மூளை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு செயல்படக்கூடாத வரையில் நீங்கள் தண்டனை அளிக்க வேண்டும் என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாதிடுகிறார். அந்த நீதிபதி கிராம்ஷிக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறார். 2021ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை பிறப்பேரை விசாரணை செய்து வழக்கு தொடுத்து அவர் இடைக்கால தடை பெறுகிறார். தொடர்ந்து தன்னுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மீண்டும் அவர் கைது செய்து ஜாமீன் மறுக்கப்பட்டு கிராம்ஷி எப்படி அவர் சிந்திக்க கூடாது, அவர் செயல்படக்கூடாது என்று முடக்கியதை போல் இங்கே பிரிபீர் அவர்களின் கைது கடந்த 4 மாத காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தோழர் பிரகாஷ் காரட் குறிப்பிட்டார். தோழர் பிரிபீர் அவர்கள் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் உள்ளவர், பிளட் பிரஷர் இருக்கு. இத்தகைய கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். எப்படி அவர்கள் ஜாமீன் மறுக்கப்பட்டு நண்பர்களே, இந்த நூல் வெளியீடு என்பது நூல் வெளியீட்டுக்காக மட்டுமல்ல, பிறரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த இயக்கத்தையும் சேர்த்து நடத்துவதற்காகத்தான் நாடு முழுவதும் இத்தகைய முழக்கத்தை வைத்து வெளியிடக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிரிபீர் அவர்கள் அவருடைய அந்த 2வது அத்தியாயத்தில் இன்னும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுகிறார். இந்திரா காந்தியார் காலத்தினுடைய அந்த அவசர கால அந்த சட்டத்திற்கு அந்த நிலைமைக்கும் நிலைமைக்கு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. இவர்கள் மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள், மத மோதலை உருவாக்குகிறார்கள், தங்களுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை மக்கள் மீது கொண்டு சேர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்ப்பவர்களை தாக்குகிறார்கள், கைது செய்கிறார்கள், சில இடங்கள் படுகொலையும் செய்கிறார்கள். அந்த 2வது அத்தியாயத்தில் பிரிபீர் சுட்டி காட்டுகிறார். 2013ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் முசஃபர் நகரில் மோசமான மத கலவரம் வெடித்தது. இஸ்லாமிய விவசாயிகளும் ஜேட் சமூக விவசாயிகளும் மோதிக்கொண்டு கிட்டத்தட்ட 52 பேர் கொல்லப்பட்டார்கள். அதில் 32 பேர் இஸ்லாமியர்கள், 20 பேர் ஜேட் இந்துக்கள். அந்த முசஃபர் நகர் மட்டுமல்ல, மாவட்டமே மதிய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மோசமான சம்பவம் நடைபெற்றது. ஆனால் ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்ற வரலாற்று செயல்பெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் இஸ்லாமிய விவசாயிகளும் ஜேட் விவசாயிகள் லட்சக்கணக்கில் ஒன்றிணைந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடினார்கள். ஆனால் ஒன்றிய அரசு பாஜக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்படி இஸ்லாமிய விவசாயிகளும் ஜேட் விவசாயிகளும் மதத்தை கடந்து ஒன்றிணைவதை பாஜக RSS ஏற்றுக்கொள்ளாது. ஒரு தொழிலாளி என்றால் தன்னை தொழிலாளி என்று பார்ப்பதற்கு பதிலாக அவர் தன்னை இந்து என்று பார்க்க வேண்டும். ஒரு விவசாயி என்றால் விவசாயி தன்னை விவசாயி என்று பார்ப்பதற்கு பதிலாக இந்து என்று பார்க்க வேண்டும். அப்ப அந்த வர்க்க ரீதியில் ஒன்றுபடக்கூடாது, சாதி கடந்து மதம் கடந்து வர்க்க ஒன்றுபடக்கூடிய அத்தகைய முயற்சிக்கு எதிராக பிளவுபடுத்தக்கூடிய அந்த வேலையை செய்கின்ற போதுதான் அவர்கள் உழைக்கும் மக்களுடைய இயக்கமாக இருந்தாலும், இத்தகைய போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் தாக்குவதற்கு முற்படுகிறார்கள். பிரிபீர் தன்னுடைய நூலில் சொல்லுகிறார், மராட்டி மாநிலத்தில்
ஒரு மகத்தான அந்த மிகப்பெரிய விவசாயிகளுடைய பேரணி பல நாட்கள் மும்பை நோக்கி செல்கிறது. எந்த பத்திரிகையும் கவலைப்படல, எந்த ஊடகம் கவலைப்படல. பெருமையில் எழுதுகிறார், நாங்கள் டெல்லியிலிருந்து மராட்டி மாநிலத்துக்கு சென்று அந்த மிகப்பெரிய ஜாத்தா விவசாயிகளுடைய அந்த பேரணி துவங்கிய இடத்திலிருந்து முதலில் நாங்கள் அதை செய்தியாக்குறோம். அடுத்தடுத்து பல ஊடகங்கள் வருகிறது. பிறகு அந்த பேரணி என்பது அந்த பல்லாயிரக்கணக்கான பேரணி என்பது அந்த மும்பையில் செல்கிற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அதை செய்தியாக்கக்கூடிய நிர்பந்தத்தை எங்களால் உருவாக்க முடிந்தது என்று பிரிவில் இங்கு எழுதியிருக்கிறார். வர்க்க ரீதியில் ஒன்றுபடக்கூடாது, மத ரீதியில் பிளவுபட வேண்டும் என்பதுதான், உருவாக்க வேண்டும் என்பதுதான் RSS பாஜகவுடைய நோக்கம், தன்னுடைய இறுதி இலக்கான அந்த இந்துத்துவை அடைவதற்காக. நண்பர்களே, நவகாலில் மத கலவரம் ஏற்பட்ட போது, சுதந்திர அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட காலத்தில் நவகாலிக்கு சென்ற அண்ணல் காந்திஜி என்ன பேசினார்? பல்லாயிரக்கணக்கில் இஸ்லாமியர்கள் இங்கே இந்துக்கள் ஒன்று சேர்ந்து காந்திஜியை சந்தித்த போது, காந்திஜி கூட்டத்தை கேட்ட போது காந்திஜி தெளிவாக சொன்னார், நீங்கள் விவசாயிகளாக இருங்கள், மீனவர்களாக இருங்கள், தொழிலாளிகளாக இருங்கள், நெசவாளர்களாக இருங்கள், உங்கள் மதத்தை மறந்து விடுங்கள். அதாலதான் காந்திய கொல்றதுன்னு முடிவு பண்ணாங்க. அந்த அடிப்படையில் தான் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்த பாஜக சங் பரிவார் அமைப்புகள் இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுவதற்கு 75ஆம் ஆண்டு எமர்ஜென்சி கால அதை எதிர்த்து போராடும் என்பது வேறு. ஆகவே இதிலே மக்கள் மத்தியில் உழைப்பாளி மக்களை சாதி கடந்து மதம் கடந்து வர்க்க ரீதியில் திரட்டக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்வதன் மூலமாகத்தான் இந்தியாவிலே ஜனநாயக இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று பெரியவர் அவர்கள் இந்த 2 அத்தியாயத்தில் முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். இங்கே நண்பர்கள் சொன்னது போல் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு நியூஸ் கிருமி தாக்கல் தொடுத்து அவதூறு செய்து ஒரு புதிய கதையை, புதிய பொய்யான கதையை அங்கே அரசு டெல்லி போலீஸ் சொல்லுகிற போது, அடுத்து 2வது பதிப்பு வருகிற போது பெருமை எழுதவில்லை என்றால் கூட இந்த அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவதூறு செய்கிற ராம் அவர்கள் ஏராளமான விவரங்களை சொல்லியிருக்கிறார். அதையும் உள்ளடக்கி அடுத்த பதிப்பு வருகிற போது அந்த மத்திய அரசாங்கம் டெல்லி போலீசருடைய அந்த அவதூறை அம்பலப்படுத்தக்கூடிய அடிப்படையில் அடுத்து ஒரு கட்டுரைகளை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நூல் வெளியீடு என்பது நூல் வெளியிடுவதற்காக மட்டுமல்ல, பெரிய விடுதலை செய்யும் என்ற அந்த முழக்கத்தை முன்னெடு செல்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இந்த நூலை கொண்டு செல்வதோடு பெரிய விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த முழக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.